நான் ஆரம்பிச்சேன். கதை வருது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அதான் நம்மளுடைய கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு மெயினாக வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2x minus y is equal to 3, x plus 2y is equal to minus 1. இப்போ அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எந்த மாதிரி ஈக்குவேஷன்னா லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷனை கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் தான் நம்மளோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் சொல்யூஷன் என்ன செய்ய போகிறோம், இந்த கொஸ்டினை நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோமா. 2x minus y is equal to 3, x plus 2y is equal to minus 1. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் டெல் கண்டுபிடிக்கணும், followed by del 1 and then followed by del 2. ஸோ இதை மூணுமே நம்ம கண்டுபிடிச்சி xy கண்டுபிடிப்போம். இதான் நம்மளுடைய கான்செப்ட். இதான் லீனியர் ஈக்குவேஷன் சொன்னாலே நம்மளுடைய கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும்னா del 1 del 2 இதை கண்டுபிடிச்சிட்டு xy இந்த ரெண்டு வேல்யூவையும் சால்வ் பண்ணால் நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ கிராமர்ஸ் ரூலோட ஃபார்முலா படி x is equal to del 1 by del, அதே மாதிரி y is equal to del 2 by del. இதுதான் கிராமர்ஸ் ரூலோட பேசிக் ஃபார்முலா. இப்போ டெல் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 அண்ட் தென் ஒய்யோடது -1. ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடது 1 ஒய்யோடது 2. இதான் என்னது உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்க்குரிய கான்செப்ட். இது எக்ஸு இது ஒய் இது கான்ஸ்டன்ட் சரியா, எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட். இப்போ 2 - 1 1 2. இப்போ நம்ம அதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா நெக்ஸ்ட்டு. அப்போ 2 × 2 இதை நம்ம எப்படி சொல்லுவோம் 4 டேரெக்டாகவே எழுதிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட எழுதலாம். 1 × -1 இங்கே வந்து 2 × 2 4. என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் போடுவோம். ஹியர் -1 இருக்கும், ஸோ +1 ஆயிடும். 4 + 1 5. ஸோ இதுதான் என்னது உங்களுடைய டெல். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் del 1 அப்படின்றது கண்டுபிடிக்குது. ஸோ del 1 is equal to இது வந்து ஃபஸ்ட்டு xy கோஎஃபிஷியன்ட் வச்சு கண்டுபிடிச்சோம், ஃபாலோட் பை del 1. del 1 நம்ம என்ன செய்வோம்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதாவது நம்மளுடைய ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் என்னது del 1. ஸோ del 1 எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள், அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர். 3 ஹியர் -1 followed by இங்கே என்ன இருக்குது the remaining value -1 2. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய del 1. del 1 பொறுத்த வரைக்கும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ ஃபாலோட் பை நம்மளுடைய ஒய் வேல்யூ, அதுதான் என்னது நம்மளுடைய del 1. ஸோ இது வந்து கிராமர்ஸ் ரூலோட அப்ளிகேஷன். இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணணும் கிராமர்ஸ் ரூல். ஸோ இது ஈக்குவல் என்ன வரும் நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3 2s are 6 அண்ட் தென் இங்கே வந்து என்னது மைனஸ் போடுவோம் எப்பயும் போல் -1 × -1 +1. அப்போ 6 - 1 which is equal to 5. நமக்கு என்ன ஆச்சு டெல் கண்டுபிடிச்சிட்டோம் del 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டுமே நமக்கு என்ன வந்திருக்கும் 5 இருக்குது. எஸ் அடுத்து என்ன செய்ய போகிறோம் del 2 கண்டுபிடிக்கணும்.
ஸோ del 2 del 2 is equal to del 2 எப்படி கண்டுபிடிப்போம் சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்னது 2 1 இது நம்மளுடைய எக்ஸ் இங்கே நம்ம ஒய் எடுத்தோமோ அங்கே எக்ஸ் வேரியபிள் எடுத்துக்கணும் 2 1 ஃபாலோட் பை நம்மளுடைய ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ 3 மைனஸ் 1 டெல் வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் 1 செகண்ட் சொல்கிறேன் டெல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 1 மைனஸ் 1 2 நம்மளுடைய எக்ஸ்ஒய் வேரியபிளை வச்சு கண்டுபிடிக்கிறது டெல் ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 அண்ட் தென் ஒய்யோடது மைனஸ் 1 இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோடது 1 ஒய்யோடது 2 இதான் என்னது நம்மளுடைய டெல் கிராமர் ரூல் படி ஸோ எப்பயும் போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் 2 2 சார் 4 இங்கே இடையில மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 ஸோ ப்ளஸ் 1னா 5 இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்து டெல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் நம்மளுடைய ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய வேல்யூ 3 மைனஸ் 1 இதை எடுத்துக்கணும் இது ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கிராமர்ஸோட ஃபார்முலாவே del 1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் ஒய் del 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் எக்ஸ் இதுதான் ஃபார்முலா ஸோ ஃபார்முலா படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாகவே புரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்முலா படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி del 1 எப்படி பண்ணுவோம் 3 மைனஸ் 1 என்ன சொன்னேன் ஆல்ரெடி கிராமர்ஸ் ரூல் படி del 1 எப்படி கண்டுபிடிப்போம்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபாலோட் பை ஒய் வேரியபிள் del 1னால என்னது பக்கத்தில் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் ஷார்ட் எழுதியிருக்கேன் del 1னா ஒய் del 2னா என்னது எஸ் எப்போ இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அதே மாதிரி 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் வருமா மைனஸ் 3 இன்ட்டு 1 3 ஸோ மைனஸ் 2 மைனஸ் 3 வருமா ஏன்னா ஒரு ஆன்சர் நமக்கு மைனஸ் 5 ஏன் மைனஸ் போடுறோம் நம்ம கிரேட்டர் நம்பர் பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் நம்ம போடணும் ஸோ மைனஸை மறந்துடக்கூடாது ஸோ மைனஸ் 5 இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் டெல் கண்டுபிடிச்சிட்டோம் del 1 கண்டுபிடிச்சிட்டோம் del 2 கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் எஸ் அப்ளை பண்ண போகிறோம் என்ன ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு கரெக்ட் del 1 பை டெல் இப்போ நமக்கு del 1 என்ன கிடச்சிருக்கு எஸ் 5 del என்னது 5 அப்போ என்ன வேல்யூ வரும் 1 அடுத்து என்னது ஒய் கண்டுபிடிக்கணும் ஒய்யோட வேல்யூ என்ன ஃபார்முலா என்ன del 2 பை டெல் del 2 நமக்கு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் 5 del என்ன கிடச்சிருக்கு 5 அப்போ வேல்யூ என்ன வரும் மைனஸ் 1 எஸ் கரெக்ட் அப்போ எக்ஸுக்கு வந்து 1 கிடச்சிருக்கு ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் 1 ஸோ நம்மளுக்கு இதுதான் என்னது நம்மளுடைய கான்செப்ட் அப்போ நமக்கு வேல்யூ என்னென்ன வந்திருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கடைசியாக என்ன பண்ணணும் நம்ம ஆன்சரை எடுத்து எழுதணும் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஃபார்முலா ஸோ இது உங்களுக்கு எதில் கேட்பாங்க மேக்ஸிமம்னா 2 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸில் இதுவும் ஒன்று இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க எப்போன்னா உங்களுக்கு 2019 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது ஸோ இவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்